அன்றைய சென்னை மாகாணத்தில் இடம்பெற்றிருந்த இன்றைய ஆந்திராவின் குண்டூரில் 1938ஆம் ஆண்டு அவதரித்தவர் சிஷ்டலா ஸ்ரீராமமூர்த்தி ஜானகி என்கிற எஸ். ஜானகி. வயதில் இருந்தே மேடைகளில் ஒலிக்கத் தொடங்கிய இந்த இசைக்குயில் பள்ளிக்கூடம் சென்றதில்லை. நாதஸ்வர மேதை வைடிசாமியிடம் கேள்வி ஞானத்தால் இசை பயிற்சி பெற்றார். சென்னைக்கு இடம்பெயர்ந்த ஜானகி 1957ஆம் ஆண்டில் வெளிவந்த விதியின் விளையாட்டு என்ற படத்தில் பாடகியாக அறிமுகமானார். ஆனால் அந்த படம் வெளியாகவில்லை. மகதல நாட்டு மேரி என்ற படம்தான் அவருக்கு முதல் படமாக அமைந்தது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி, ஒடியா, பெங்காலி, மராத்தி, துளு, உருது, குஜராத்தி, பஞ்சாபி, கொங்கனி, அஸ்ஸாமி, சிந்தி, ஆங்கிலம், ஜப்பானிய மொழி, அரபு, ஜெர்மன், சிங்களம் உள்ளிட்ட 17 மொழிகளில் 48,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடிய பெருமைக்குரியவர். ஜி. கே. வெங்கடேஷ், எம். எஸ். விஸ்வநாதன், இளையராஜா, ஏ. ஆர். ரகுமான், தேவா, வித்யாசாகர், அனிருத் என ஏராளமான இசையமைப்பாளர்களின் இசையில் 6 தலைமுறைகளாக பாடிய சாதனையாளர். ஜானகி அம்மா, கான கோகிலா, கான கோகிலே, தென்னிந்தியாவின் இசைக்குயில், இசையரசி என்றெல்லாம் புகழப்பட்ட எஸ். ஜானகிக்கு 1992ஆம் ஆண்டு இலங்கையில் ஞான கான சரஸ்வதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. ஆயிரத்து 1960, 1970, 1980களில் பி. பி. ஸ்ரீனிவாஸ், எஸ். பி. பாலசுப்ரமணியம், கே. ஜே. யேசுதாஸ், பி. ஜெயச்சந்திரன் மற்றும் ராஜ்குமார் ஆகியோருடன் பல ஹிட் பாடல்களை தந்தவர் எஸ். ஜானகி. பாடல் பதிவின் போது தனது குரலை கேட்டு வியந்து பாடுவதை மறந்து பலமுறை எஸ். பி. பாலசுப்ரமணியம் உறைந்து போய் நின்ற நிகழ்வுகள் மறக்க முடியாது என்று ஜானகி ஒரு நேர்காணலில் தெரிவித்துள்ளார்.
ஜானகியின் பாடல்களை விரும்பி கேட்கும் பாடகர் PB ஸ்ரீனிவாஸ் ஜானகியின் ரசிகர் என்றே புகழ்ந்துள்ளார். கடவுள் கொடுத்த குரல் வளத்தை காப்பாற்றுவதற்காக எண்ணெய் பலகாரம், ஐஸ்கிரீம், குளிர் உணவுகளை முழுமையாக தவிர்த்ததாக ஜானகி தெரிவித்திருந்தார். தமிழ் சினிமாவில் ஜோடி பாடல்களை மிகவும் ரசித்து உணர்ச்சி ததும்ப பாடியவர் ஜானகி. தமிழில் தாயின் பெருமை சொல்லும் பாடல்களை உருக்கமாக பாடி இசை ரசிகர்களை தாலாட்டிய அன்னை ஜானகி. பதினாறு வயது நிலை படத்தில் இடம்பெற்ற செந்தூர பூவே பாடலுக்கு ஜானகி முதல் தேசிய விருதை வென்றார். தேவர் மகன் படத்தில் வாயால் தாளமிட்டு பாடிய இஞ்சி இடுப்பழகா பாடலுக்காகவும் தேசிய விருதை வென்றார் ஜானகி. சிறந்த பாடகிக்காக தமிழ், மலையாளம், தெலுங்கு என 4 முறை தேசிய விருதுகளையும், கேரள அரசிடமிருந்து 11 விருதுகளையும், ஆந்திர அரசின் நந்தி விருதுகளை 10 முறையும், தமிழக அரசு விருதுகளை 7 முறையும், ஒடிஷா அரசிடமிருந்து 1 விருதையும் பெற்ற பெருமைக்குரியவர். இரண்டாயிரத்து 13ஆம் ஆண்டு மத்திய அரசு அறிவித்த பத்மபூஷன் விருதை தனக்கு தாமதமாக வழங்கப்படுவதாக ஆதங்கம் தெரிவித்து அதனை பெற மறுத்துவிட்டார். நீங்க எல்லாமே நான் இல்ல. கன்னட படங்களில் அதிக பாடல்களை பாடியுள்ள ஜானகியின் சாதனையை பாராட்டி இவருக்கு 2014ஆம் ஆண்டு கர்நாடக அரசின் ராஜ்யோத்சவா விருது வழங்கப்பட்டது.
மைசூர் பல்கலைக்கழகம் இவருக்கு முனைவர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது. ஆண்டில் இருந்து படங்களிலும் மேடை கச்சேரிகளிலும் பாடுவதை தவிர்த்து வந்த எஸ். ஜானகி 2019 ஆண்டு கடைசியாக பண்ணாடி என்ற படத்தில் பாடினார். தனது ஒரே மகன் முரளி கிருஷ்ணா மீது பேரன்பு கொண்டிருந்த ஜானகி சினிமாவில் தாய் பாடல்கள் பாடும்போது மிகவும் உருக்கமாக பாடுவது வழக்கம். கடந்த ஜனவரி மாதம் மகன் முரளி கிருஷ்ணா மறைவுக்கு பின்னர் புத்திர சோகத்தால் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகவும் தளர்ந்து காணப்பட்டார் எஸ். ஜானகி. இந்த நிலையில் வயது மூப்பால் உடல்நலக் குறைவு காரணமாக சனிக்கிழமை மைசூரு அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஜானகி அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர். பல்வேறு மொழிகளில் பல்லாயிரம் பாடல்களை பாடிய இன்னிசை குயில் உடலால் மறைந்தாலும் அதன் குரலோசை என்றென்றும் இசை ரசிகர்களின் மனதில் புல்லாங்குழலோசையாக ரீங்காரமிட்டுக் கொண்டே இருக்கும். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ்.